புதுச்சேரியில் பைக் மற்றும் இருசக்கர வாகனங்களை வாடகை விடுவதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்து இன்று ஒரு நாள் ஆட்டோ தொழிலாளர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்டோக்கள் ஓடுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறனர். புதுச்சேரியை பொறுத்தவரை 5000க்கும் மேற்பட்ட ஆட்டோகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் ஆட்டோ தொழிலாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து புதுச்சேரி இருசக்கர வாகனம் மற்றும் பைக் ஆகியவற்றை வாடகைக்கு விடுவதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மனுவை அளித்தனர். ஆனால் இதுவரை முதலமைச்சர் இந்த விவாதத்தை எந்த விதமான முடிவும் எடுப்பதை, குறிப்பாக முதலமைச்சர் பொதுவே ஆட்டோ ஓட்டுநர்கள் முறையான கட்டணத்தை நிர்ணயித்து பொதுமக்களிடம் வசூலிக்க வேண்டும். அதிகப்படியான கட்டணத்தை நீங்கள் வசூலிக்கிறீர்கள், எனவே இவ்விவகாரத்தில் நான் தலையிட முடியாது என வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் ஆட்டோவில் பயணிப்பதன் மூலம் புதுச்சேரியில் மிகுந்த சிரமத்துக்குள்ளாவதாகவும், சுற்றுலா பயணிகள் ஆட்டோவுடைய இந்த விலையை கேட்டாலேயே புதுச்சேரி வராத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் ஆட்டோவை ஓட்ட வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் புதுச்சேரியில் இந்த பைக் மற்றும் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுவதை முற்றிலுமாக தடை செய்ய வலியுறுத்தி இன்று அனைத்து ஆட்டோ சங்கங்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த இருசக்கர வாகனம் மற்றும் பைக்கை வாடகைக்கு விடுவதை தடை செய்ய வேண்டும். ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் நலவாரியம் அமைத்து தீபாவளி உதவித்தொகையாக 4000 வழங்கிட வேண்டும். மேலும் ஆட்டோக்களுக்கு விதிக்கப்படும் ஸ்பாட் ஃபைன் அபராத முறையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இயங்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இதில் பெரும்பாலான ஆட்டோக்கள் இயங்கவில்லை. இதனால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமத்துள்ளார்கள். மேலும் காலை பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகளும் ஆட்டோக்கள் வராததால் பள்ளிக்கு தங்களது பெற்றோர்களும் நடந்தே செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. எனவே இன்று ஒரு நாள் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த ஆட்டோக்கள் பெரும்பாலான ஆட்டோக்கள் புதுச்சேரி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி இருந்தனர். உடனடியாக இந்த பைக் மற்றும் இருசக்கர வாகன வாடகை விடுவதை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர்.